எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. பாக்யலட்சுமி கதை ரொம்ப மோசமா போகுது. இனியாவுக்கு ஏன் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, ஏன் இப்படி பாவம் பாலும் கிணறுல தள்ளுறீங்க, பிரச்சனை வந்தாதான் கதை. எல்லாருமே எப்பவுமே சந்தோஷமா ஜாலியா இருந்தா அதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? சோகத்துல தான் பாட்டு, சோகத்துல துக்கத்துல இறப்புல இழப்புல தான் கவிதை, அனுபவம். எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க, கதை முடிஞ்சு போச்சு. அப்புறம் சொல்றதுக்கு என்ன இருக்கு? இவங்க கதை இப்படி போச்சு, இவங்க இந்த பிரச்சனை ஆச்சு, இவங்க கல்யாணம் பண்ணாங்க அதனால பிரச்சனை ஆச்சு, அவன் ஒரு கிரிமினல், அவன் அக்யூஸ்ட், இப்படிதானே பாக்யா கோபி ராதிகா சொல்லி 5 வருஷம் ஓட்டிட்டோம். நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் கண்ணுங்களா, நான் ஒரு அன்றாட கூலிக்காரன் நடிகன். வைத்த பிறப்புக்காக நாங்க ஓட்டுறோம், எங்க வாழ்க்கையை ஓட்டுறோம். எங்க டைரக்டரும் அப்படிதான், கதாசிரியரும் அப்படிதான். மேலிடத்துல உட்காந்துருக்காங்க பாருங்களா, அவங்க சொல்றதுதான், அவங்க சொல்லப்படிதான் எல்லாமே நடக்குது. நாங்க என்ன பண்ணுவோம்? I love you. ஜெய் ஹிந்த். பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் தங்கமயில் கதாபாத்திரத்தில் நடித்து வரும் நடிகை சரண்யா தற்போது காவி உடை அணிந்து காசிக்கு சென்றுள்ள புகைப்படத்தை தனது வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். தற்போது அந்த புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. சன் டிவியில் ஒளிபரப்பாகும் எதிர்நீச்சல் சீரியலில் ஞானசேகரன் கதாபாத்திரத்தில் நடித்து வரும் நடிகர் கமலேஷ் தனது மகளின் 3வது பிறந்த நாளை கொண்டாடிய புகைப்படத்தை இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டு தனது மகளுக்கு வாழ்த்துக்களை பதிவிட்டுள்ளார். எதிர்நீச்சல் சீரியல் மூலம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய புகழை பெற்ற இயக்குனரும் நடிகருமான மாரிமுத்து கடந்த 2023ஆம் ஆண்டு திடீர் மாரடைப்பால் காலமானார். இந்நிலையில் அவரது கனவு வீட்டுக்கு சமீபத்தில் அவரது குடும்பத்தினர் கிரகப்பிரவேசம் செய்துள்ள புகைப்படத்தை எதிர்நீச்சல் சீரியலில் ஜான்சி ராணியாக நடித்து வரும் நடிகை காயத்ரி வெளியிட்டுள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் நடிகர்கள் ஆர்யா, ஹாரிஸ் உத்தமன், ஜான் விஜய் மற்றும் இயக்குனர் ரஞ்சித்துடன் செல்ஃபி எடுத்த புகைப்படத்தை தனது வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் விசிக தலைவர் திருமாவளவன்.